ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 494 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் த லாஸ்ட் மூவி இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓப்பனிங்லேயே சக்குரா நருட்டோ ஹினாட்டாவோட மேரேஜுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுவா. கோனோஹாமரு கேமராவை திருப்பவும் சாய் ஓரமா இருப்பான். என்னங்க எதுன்பா. சக்குரா கங்க்ராட்ஸ் பண்ண மாட்டேடான்பா. சாய் இல்ல நான் அதை சரியா செய்வேனான்னு தெரியலன்பா. சக்குரா இங்க பாரு, நீ பாம டீம் 7 ஒழுக்க மரியாதையை செய்யறேன்பா. சாய் கங்க்ராட்ஸ் பண்ணுவான். கோனோஹாமரு ஸ்டிஃபா இருக்குன்பா. சிரிச்சிட்டே பண்ணவும் கொஞ்சம் நேச்சுரலா பண்ணுங்கன்பா. நான் தான் முதல்ல அதை சரியா செய்ய மாட்டேன்னு சொன்னேன்லன்பா. சாய் ஐயோன்பா. கோனோஹாமரு லீய ரெக்கார்ட் பண்றப்ப ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் உங்களோட ஹாட் மேரேஜுக்கு கங்க்ராட்ஸ்ன்பா. ரொம்ப பக்கத்துல வரீங்கன்பா. கோனோஹாமரு 10 இப்படி கத்துறது கங்க்ராட்ஸ் பண்ற மாதிரி இல்லைன்பா. ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு பாரு கை. காலைல ஸ்பிரிங் டைம் ஆஃப் யூத்னு எழுதிருப்பாங்க. லீ காய்சன்ஸ் என்பா. கை இங்க பாரு, ஹார்ட் பிளட்டடா நம்ம பண்ற கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு 100% கன்வே ஆகணும். சொல்ல போனா சூரியன் உதயமாகறப்ப ஹரிசானுக்கு மேல வரப்ப நீ ரெக்கார்ட் பண்ணினா அவங்களுக்கு அது 300% மேல கன்வே ஆகும் பாரு. 10 கோனோஹாமரு கிட்ட அவங்கள கண்டுக்காதேன்பா. டீம் ஆசுமாவை ரெக்கார்ட் பண்றப்ப ஈனோ ஹாய் நருட்டோ ஹினாட்டா நல்லா இருக்கீங்களான்பா. சிக்கமாரு என்னது இதுன்பா. சோஜி நல்லா இல்லாம இருப்பாங்களான்பா. குறுக்கு இப்படி பேசாதீங்கடான்பா ஈனோ. அக்கமாரு ஈனோவை தள்ளி விட்டுரும். கீபா குறுக்க வந்து டாடா நருட்டோ ஹினாட்டா எப்படி இருக்கீங்கன்பா. அக்கமாரு ஈனோவை ஐஸ்கிரீம் மாதிரி லிக் பண்ணும். உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அக்கமாரு டே. ஈனோ கீபாவை இப்பெல்லாம் குறுக்க வரக்கூடாதுன்னு திட்டுவா. கோனோஹாமரு நருட்டோ ஆன ஃப்ரெண்ட்ல யாராவது ஒருத்தர்னாவது டீசென்டான மெசேஜ் தருவாங்களா மாட்டாங்களான்பா. இருக்கவ ரெக்கார்ட் பண்றப்ப கங்க்ராட்ஸ் பண்ணுவாரு. கோனோஹாமரு நர்வஸா இருக்கீங்கன்பா. இப்படிப்பட்ட விஷயங்களை நான் குட்டா இருக்க மாட்டேனே என்பாரு இருக்கா. கோனோஹாமரு ஹானஸ்டா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அண்ணனோட மென்டாரா நீங்க அடிமனசுல இருந்து சொல்ற வார்த்தைகள் நருட்டோ அண்ணனை கண் கலங்க வைக்கலான்பா. இருக்கா அவன் மென்டாராவா எப்படி இருக்குன்னு தெரியலையன்பாரு. கோனோஹாமரு ஆரம்பிக்கலாமான்ட்டு ரெக்கார்ட் பண்ணுவான். இருக்கா சடனா எனக்கு எதுவும் தோணல, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமான்பாரு. ஈவினிங்கா இருக்கும், லேக் கிட்ட கொண்டிருக்க இருக்கா. நருட்டோக்கு கல்யாணம் ஆனதுல இருந்துன்னு திங்க் பண்ணிட்டு முன்னால பார்த்து சிரிப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் வெட்டிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அகாடமிக்குள்ள என்ட்ரு ஆகிறப்ப இருக்கா கங்க்ராட்ஸ் பண்றதுக்கான ரிஹர்சல் பண்ணிட்டே போவாரு. கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கேன்ட்டு யோசிக்கும் போது சடோரு இருக்கா சென்சே பெரிய பிரச்சனை, இங்க பாருங்க மெமோரியல் ஸ்டாச்சுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு அப்செட் ஆவாங்க. இருக்கா இங்க பாருங்க, நீங்க இப்பதான் புதுசா சேர்ந்தங்கிறனால அப்செட் ஆகுறீங்க மிஸ் சடோரு, இது சின்ன பிரச்சனை தான்ட்டு ட்ரீயை பாப்பாரு. சுக்குனே ஷான்ஷோ மீபுடா தான் பண்ணிருப்பாங்க. இருக்கா கண்டுபிடிச்சிருவாரு. சுக்குனே நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பான். நீங்க 3 பேர் என்ன நினைப்பீங்கிறது எனக்கு தெரியும்டான் பாரு. ஷான்ஷோ நாங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டு இருந்தோம், கிரிமினல்ஸ் போலலாம் பண்ணாதீங்கன்பா. இருக்கா சடோரு சென்சேவை கஷ்டப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுவீங்க போல என்பாரு. மெபுனா இல்ல எவிடன்ஸ் கூட இல்லாம எதுக்குங்க எங்க மேல பழிய போடுறீங்கன்பா. இருக்கா அந்த கிராஃபிட்டி நீங்க பண்ணலையா, ரொம்ப கூட இருந்தனால நீங்க தான் பண்ணிருப்பீங்களோன்னு நினைச்சேன்பாரு. சுக்குனே சூப்பருங்க, இதை கேட்டதுலயே எனக்கு பெருமையா இருக்குன்பா. மெபுனா சான்ஷோ வாய மூடுன்பாங்க. இருக்கா அதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும்பாரு. சரின்பாங்க. சடோரு அமேசிங் இருக்கா சென்சேன்பா. இருக்கா நருட்டோ பண்ண விஷயங்களை கம்பேர் பண்ணா இதெல்லாம் கியூட்டானதான் பாரு. சடோரு நருட்டோவா, நருட்டோ உசுமாக்கியவா சொல்றீங்க, அவர் இங்கதான் இருந்தாரா, நீங்க அவர் டீச்சரான்னு கேட்பாங்க. இருக்க சிரிச்சிட்டு ஆமாங்கவும் 3 பசங்களும் வாய்ப்பே இல்லைன்பாங்க. சுக்குனே ஃபேமஸான நருட்டோ உசுமாக்கியான்பா. சான்ஷோ அவர் டோட்டலா டிஃபரெண்ட் லெவல்பா. மிபுனா அவங்கள மைக் போர் அடிக்கிற டீச்சர் எப்படி அவருக்கு சொல்லி தர முடியும்னு சொல்லி கேட்பா. இருக்க தலை தொங்கிரும். சுக்குனே எங்களை இன்ஸ்பயர் பண்ணதானே இதெல்லாம் பேசுறீங்க, ஈவன் நருட்டோ உசுமாக்கியுமே கெட்ட பையனான் தான் அப்படி இப்படின்னு கதை கட்டலாம் தானே. மிபுனா நல்லா கதை கட்டுறீங்கன்பா. இருக்க செம கடுப்பாயி அப்படியா போய் யாட தொடங்கிடா, கூடவே டாய்லெட்ஸை கிளீன் பண்ணுங்கன்பாரு. 3 பேரும் நியாயமே இல்லைன்பாங்க. இதுக்கப்புறம் இருக்க தனியா உட்காந்துருக்கப்ப மனசுக்குள்ள நான் நருட்டோட டீச்சரா தான் இருந்தேன், இப்ப இருக்க எந்த பசங்க கிட்ட சொன்னாலும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப நருட்டோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ போலன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பர்சன் இருக்கா அப்ரோச் ஆயிட்டு இங்க தான் இருக்கியான்ட்டு அகாடமியோட வைஸ் பிரின்சிபல் பொசிஷனுக்காக எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண இன்வைட் பண்ணுவாரு. இருக்கா வைஸ் பிரின்சிபலான்பாரு. ரொம்ப வருஷமா இங்க இருக்க கொலிக்ஸ் மத்தியில பாப்புலர், இந்த வேலைக்கு ஏத்தவனா இருப்பான்னு ஃபார்ம் கொடுப்பாரு. இருக்கா நானான்பாரு. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ககாஷி டீம்ஸ்கான சார்ட்டை பார்த்துட்டு இருப்பாரு. ஷீஜுனே வந்துட்டு லார்ட் ககாஷி உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கன்பா. ககாஷி லார்டு வேண்டாம் என்பாரு. என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கீங்கன்பா ஷீஜுனே. ககாஷி ரொம்ப ஃபார்மலாவும் இருக்காத வினோதமா இருக்குன்பாரு. ஷீஜுனே சிரிப்பா. ககாஷி நருட்டோ ஹினாட்டாவோட கல்யாண நாள் பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையன்பாரு. எல்லாரும் அதுல கலந்துக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கன்பாரு. ஷீஜுனே எல்லாரும் செரிமனிக்கு போறப்ப நம்மளால எந்த மிஷன்ஸையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுலன்பாங்க. வர பெரிய எமர்ஜென்சிஸையும் தனியா கையாள முடியாதுலன்பாங்க. ககாஷி அவனோட க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜூனியர்ஸ், அவங்க அன்அவைலபிள் ஆனா ரொம்ப பிரச்சனை என்பாரு. ஒரோச்சிமாரோட மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நருட்டோ உனக்கு கல்யாணமாமே கேள்விப்பட்டன்பா. ஏன் மட்டும் கிராஸ் சைன் காமிச்சிட்டு தலையாட்டிட்டு இருப்பாரு. ஹொக்காகே ஆபீஸ்ல இருக்க ஷீஜுனே நான் சரியா ரிமெம்பர் பண்ணி பார்த்தா
ப்ரீவியஸ் ஹொக்காகே லேடி சொன்னாடே இப்படிப்பட்ட எமர்ஜென்சிஸ்க்கு ஒரு ரூல் வச்சிருந்தாங்கன்பா. ககாஷி ஷாக் ஆவாரு. ஷீஜுனே ரூல் நம்பர் 1, ஷினோபி மேரேஜ் நடக்க போகுதுன்னா ப்ராப்பர் கிஃப்ட் பண்ண டிட்டர்மைண்டா இருக்கவங்க அட்டன் பண்ணலான்னு போட்டிருக்கோம். அப்படிதான் போட்டிருக்குன்பா ஷீஜுனே. ககாஷி இது என்ன ஜோக் மாதிரியான்பாரு. ஷீஜுனே ஆனா இங்க எழுதிருக்கேன்பா. ககாஷி பார்த்துட்டு ஆமா ஆனா இப்படி பண்ணா கிஃப்டோட சைஸை பார்த்து எலிமினேட் பண்ற மாதிரி இருக்குமேன்பாரு. ஷீஜுனே இருந்தாலும் அதான ரூலா இருக்குன்பா. ககாஷி ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரைஸ் டேக் போடுற மாதிரியான விஷயங்களை ஏத்துக்க மாட்டாங்களே, என்ன ஹிஸ்டரியில ஒஸ்ட் ஹொக்காகேன்னு சொல்ல போறாங்கன்பாரு. ஷீஜுனே எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு புரியுது. ஹொக்காகேவா தனக்கு முன்னால இருக்க டியூட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும்லன்பா. ககாஷி இன்னும் டிப்ரெஸ் ஆவாரு. இச்சிரோக்கு ஷாப்ல எபிசு ராமன் கேட்பாரு எனக்கு பெரிய சைஸான்ட்டு கோனஹாமருக்கு வருவான். இருக்காவை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜுக்கு யோசிச்சிங்களான்னு கேட்பான். இருக்க மன்னிச்சுக்க மறந்துட்டேன்பாரு. வைஸ் பிரின்சிபலுக்கான இன்விடேஷன் அபிஷியல்ஸ் கொடுத்தத சொல்லவும் எதுக்கு இருக்கா மட்டும்ட்டு எபிசு மனசளவுல செம்ம கடுப்பாவாரு. கோனஹாமரும் என்னாச்சுங்கவும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு சமாளிப்பான் எபிசு. கோனஹாமரு உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்பான். டியூச்சி நருட்டோவோட மென்டார் அவன் கல்யாணத்துக்கு ப்ரொமோஷனோட போறது இன்னும் நல்லாதான் இருக்கும்பாரு. ஆயமே அப்பனா நாங்களாம் வைஸ் பிரின்சிபல் இருக்கான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறோம்பா. இருக்க ஏங்க நான் டெஸ்ட் எடுப்பனா மாட்டானே தெரியலின்பாரு. எபிசு இப்படிப்பட்ட சான்ஸ் விட போறேன்பா. சந்தோஷப்படுற மாதிரி தெரியுதுன்பா கோனஹாமரு. இருக்க ப்ரமோட் ஆகிறக்க அவங்க பண்ண விஷயங்கள் நன்றி உணர்வா தான் இருக்கு. அதை தாண்டின்பாரு சின்ன பசங்க சொல்லியிருப்பாங்கல்ல நருட்டோக்கு எப்படிப்பட்ட போரிங்கான ஆள்ல சொல்லி கொடுத்துருப்பாரான்னு அதான் மனசுக்குள்ள கிளிச் ஆகும். இருக்கு ஆனா என்னோட ஒரு பகுதி பசங்களுக்கு ஒன்னா சொல்லி தரணும்னு தான் தோணுதுன்பாரு. எபிசு நீ கிளாஸ் ரூம்ல தான் ஷைனாவே இருக்கான்பாரு. கோனஹாமரு எனக்கு இன்னுமே நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தான் தெரியுதுன்பா. என்ன நடக்குதுன்னு வாய்ஸ் கேட்கும். எல்லாம் ஷாக்காய் திரும்பி பார்த்தா ககாஷி இருப்பாரு. லார்ட் ககாஷிங்கவும் லாட விடுங்கடான்பாரு. கோனஹாமரு எவ்வளவு நேரமா இருக்கீங்க நான் நோட்டீஸே பண்ணலின்பா. இருக்க கூட பேசிட்டு இருந்தீங்க இன்டர் பண்ண வேணான்ட்டு இருந்தன்பாரு. இருக்கு லார்ட் ககாஷி அதாவது ககாஷி உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பமான்னு கேட்பாரு. ககாஷி இல்ல ஆமா என்ன நடக்குது இருக்கான்னு கேட்பாரு. கோனஹாமரு பேப்பர் எடுத்து காமிச்சு வைஸ் பிரின்சிபல் ஆகிறக்கான அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் பத்தின்பா. ககாஷி ஆமான்ல அந்த பொசிஷன் ஓப்பன்ல இருக்குன்பாரு. இருக்கானா அதை எடுக்கிறதுல உறுதியா இல்லைன்பாரு. ககாஷி நீ அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் எடுக்கிறியா டிஃபிகல்ட்டா இருக்குன்பாரு. 3 பேரும் ஷாக் ஆவாங்க. ககாஷி கிளம்பிடுவாரு. டியூச்சி அவருக்கு நீயா பாத்துன்னு கேட்பாரு. காசு முதல் கொண்டு ககாஷி வச்சிருப்பாரு. ஆயமேவ ஷாக்காவா எப்படிறான்னு. கோனஹாமரு என்ன நடக்குதுன்பா. ஆயமே அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் பத்தி சொன்னார்லன்பா. அதை இருக்க சென்ஸ் எடுக்கல என்ன கஷ்டம்பா கோனஹாமரு. எபிசு புரிஞ்சு போச்சு இருக்க வைஸ் பிரின்சிபலாக சூட்டபிளானவன் இல்லை நினைச்சிருக்காருன்பா. அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க எல்லாரும். அப்படிதான் சொல்லியிருப்பாருன்ட்டு எபிசு ககாஷிக்கே டப் பண்ணுவான். நீயா அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் எடுக்க போறது நீ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இருக்க சென்சேவோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ப்ரொமோஷனாக பத்தாதுன்பா. ககாஷியே இப்படி சொன்ன மாதிரி சொல்லுவான். நான் இப்படி சொன்னா கோவப்படாதீங்க ஹொக்காகே எப்படிதான் யோசிச்சிருப்பாருன்பா. ஆயுமே அவரே எக்ஸாம் டிஃபிகல்ட்னு சொல்றாருன்பா. கோனஹாமரு இருக்க சென்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாலே அவுட்கம் இப்படிதான் இருக்க போதுங்க மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சுன்பா. டீச்சி இருக்க அடுத்து என்ன பண்ண போற நருட்டோட வெட்டிங்ல செலிப்ரேட் பண்ண வேற ஏதாவது விஷயத்த தேட போறேன்னு கேட்பாரு. ஆயுமே அப்ப என்ன பேசுறீங்கன்பா. டியூச்சி இப்பதானே சொல்லிட்டு போனாருன்பாரு. இருக்கா நான் அந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிப்பன்பாரு. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. இருக்க நான் வைஸ் பிரின்சிபல் ஆகி நருட்டோட அந்த சந்தோஷமான தருணத்துல என் தரப்பு நல்ல செய்தியை கொடுக்க போறேன்பாரு. ஆயுமே இருக்க சென்ஸ்பாங்க. சரியா சொன்னேன்பாரு டியூச்சி நீங்க தாங்க மேனன்பா கோனஹாமரு. எபிசு தான் அழுதுட்டு இருப்பான். இருக்க கிளாஸ் ரூம்குள்ள போவாரு. டஸ்டர் தலையில விழுகும். சுக்குனே மாட்டிங்களான்பா. பார்த்தா அந்த இடத்துல டஸ்ட்பின் ரீப்ளேஸ் ஆகும். இருக்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நருட்டோவே ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கான். இப்ப வில்லேஜோட ஹீரோ ஆயிட்டான். உங்கள ஃபியூச்சர் நருட்டோ உசுமாக்கி யார் வேணாலும் இருக்கலாம்பாரு. சுக்குனே அப்படியே வந்துருவான். இருக்கா உங்கள அடுத்த நருட்டோ உசுமாக்கி இருப்பான் நான் நம்புறேன். நீங்க செய்ய வேண்டியது உங்களை நம்பணும். உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும்பாரு. எல்லாரும் சரின்பாங்க. சுக்குனே திரும்ப நருட்டோ உசுமாக்கியான்ட்டு கடுப்பாவான். இருக்க பசங்களை வெளியெல்லாம் ரன்னிங் கூட்டிட்டு போவாரு. அதே போல சடோருக்கு இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எல்லாம் டைரக்டா கன்ஃபரன்ட் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாரு. பசங்க 2 பேர் சேட்டப் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது மன்னிச்சுக்கங்க உங்களுக்கான ப்ராப்பர் டீச்சிங்ஸை நான் கொடுக்குறேன் மன்னிப்பீங்க நம்புறேன்பாரு. சக்குரா ஆச்சரியமா பாப்பா. சுக்குனே ஸ்டாச்சுவை உடைக்கிற அளவுக்கு போயிருவான். விபுனா இங்க பாரு இது இருக்க சென்சேவை கோவப்படுத்தும் இந்த அளவுக்கு போகணும்னு இல்லையன்பா. சுக்குனே இருந்தாலும் உடைக்க போவான். பார்த்த இடையில ஒரு அன்பிரேக்கபிள் கிளாஸ் இருக்கும். இருக்கா நீங்க இப்படிதான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டான்பாரு. ஆனா அதெல்லாம் கம்மி தான். நருட்டோலாம் கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்லயே போய்க்கு இருக்குவான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற போல புக் ஆஃப் சீல்ஸை தூக்கிட்டு போய் கிராமத்தையே கதிகலங்க விட்டுட்டான்பாரு. சான்ஷோ அப்படின்னா நருட்டோ உசுமாக்கி உங்க ஸ்டூடெண்ட் தானான்பா. சுக்குனே அதுக்கு என்னன்னா நான் தான்பா. எபிசு இருக்காவை பத்தி கேட்கவன் டியூச்சி நல்ல விதமா சொல்லுவாரு. எபிசு ரியாக்ஷனை பார்த்துட்டு கோனஹாமரு எங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி தெரியுங்களேன்பா. ககாஷி சாப்பிட போறாங்க ஷீஜுனே திரும்பவும் ராமனா டெய்லி சாப்பிடுறது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கன்பா. சுக்குனே ஹொக்காகே ஆபீஸ்ல ஒளிஞ்சிருப்பான். விபுனா அதை பண்ணதான் போறேன்னு கேட்கவும் சுக்குனே நருட்டோ உசுமாக்கி பண்ண எல்லாத்தையும் பண்ணுவேன் அதுவும் ஜஸ்ட் அஸ் ஈஸியா வரங்க தானன்பா. அதான் 2 பேரும் துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பாங்க. கோலைங்கன்ட்டு சுக்குனே உள்ள ஓடுவான். ராமன் ஷாப் போகவும் வெல்கம் லார்ட் ஹொக்காகேன்பா. ஆயமே லார்ட்னு சொல்லாதன்பாரு. எபிசு என்ன டிப்ரெஸ்டா இருக்குன்னு கேட்கவும் கோனஹாமரு இருக்க சென்சே எக்ஸாம்ல பாஸ் ஆவாரா மாட்டாரான்னு பேசிட்டு இருக்கோன்பா. ககாஷி இருக்க எக்ஸாம் எடுத்துக்கிற பிளான்ல தான் இருக்கானான்னு கேட்பாரு. டியூச்சி அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்பாரு. ககாஷி நான் என்னங்க பண்ணன்பாரு. ஆயமே ஹம்பிளா இருக்கணும்ல இல்லைங்கன்பா. அந்த வழியா கிராஸ் ஆன ஒரோச்சிமாரு டெலிஷியஸ் ஸ்மெல்லா இருக்கு. ராமனா நான் பாட் ஸ்டிக்கர்ஸே ஆர்டர் பண்ண போலான்ட்டு போவான். யாமட்டோ ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ககாஷி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லவும் அப்படியாச்சா நான் அந்த அர்த்தத்துல சொல்லேன்பாரு. எபிசோ அழுத்துட்டு இருப்பான். கோனஹாமரு என்னங்க சொல்றீங்கன்பா. ககாஷி அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் பத்தின்னு சொல்றப்ப லார்ட் ககாஷின்ட்டு சீஜுனே வருவா. லார்டுன்னு சொல்லாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்றதுன்பாரு. சீஜுனே அதை விட்டு தள்ளுங்க கெட்ட செய்தின்பா. சடோரு புக் ஆஃப் சீல்ஸ் திருடப்பட்டுருச்சுன்பா. இருக்க ஷாக்காவாரு. சடோரு அது எங்க இருக்குன்னே தெரியல எல்லா ஷினோபிஸும் அதை தான் தேடுறாங்கன்பா. இருக்க சென்ஸ் சடோரு தள்ளிட்டு அப்படியே இருக்க கூடாதுன்னு ஓடுவாரு. மிபுனா சான்ஷோ சுக்குனே எங்கன்னு கேட்பாரு.
ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண அவன் கேட்கலின்மா சான்ஷோ. இருக்கா நினைச்சண்டான்னு திங்க் பண்ணுவாரு. சுக்குனேவை காட்டுவாங்க, பாத்தீங்களா ஈஸி, அடுத்து கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்ல பெயிண்ட் அடிச்சா போதும்பா. இருக்கா வந்துட்டு இங்க தான் இருப்பேன்னு தெரியும், புக் ஆஃப் ஃபீல்ஸ்ல இருக்க ஷேடோ க்ளோனை பயன்படுத்துறது தானே திட்டம், ஃபிளாஷ் என்ன பிராங்க் பண்றதா இல்லையான்னு கேட்பாரு. சுக்குனே நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே சொல்ல போறீங்கன்பா. இருக்கா இல்ல எனக்கு நிஜமாவே தெரியலடா, நான் என்ன செய்யறேன்னு கூட எனக்கு தெரியல. என் கடந்த காலத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸை இப்ப இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிருக்கேன். எனக்கு முன்னால இருக்க என்னோட ப்ரீசியஸான ஸ்டூடெண்ட்ஸோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால பார்க்க முடியலன்பாரு. சுக்குனே இருக்கா சென்சேன்பா. இருக்கா ரியலைஸ் பண்ணிட்ட சுக்குனே, உன்னை அக்னாலேஜ் பண்ணும் இல்லையா, அதை நான் பார்க்காம என் பழைய மாணவனை பத்தி இழுத்துட்டு இருந்திருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஒரு டீச்சராக இருந்திருக்கேன், நான் ஒரு முட்டாள், சாரி என்ன மன்னிச்சுக்க சுக்குனே என்பாரு. இருக்கா அகாடமில உங்களை அடுத்த நட்டோஜுமாக்கி இருப்பா, நீங்க உங்களை நம்பணும், உங்க பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை மீன் பண்ணி தான் சொன்னீங்களான்னு கேட்பான். இருக்கா ஆமாங்கவும். சுக்குனே கொஞ்சம் ஹார்டா ட்ரை பண்றேன்பா. இருக்கா புக் ஆஃப் சீல்ஸை கொண்டு வந்து ஹொக்காகே ஆஃபீஸ்ல ஒப்படைச்சிட்டு, இதை என் மாணவன் தான் பண்ணாம மன்னிச்சுக்கங்க, இதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் பாரு. ககாஷி கொஞ்சம் உள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு பாரு. இருக்கா ஓபன் பண்ணி, என்ன பொறுத்த வரைக்கும் காதல் தான் வாழ்க்கை, காதல் தான் எல்லாமே உனக்கு தெரியுமாவா, என்னங்க எதுன்னு பாரு. மேக்கப் பேரடைஸ்ல இருக்க ஒரு பேராவை எழுதி வச்சிருப்பாரு ககாஷி. ஒரிஜினல் ஒன் வேற பக்கம் இருக்குன்னு பாரு. இருக்கா சூப்பருங்கன்னு பாரு. ககாஷி அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் பத்தி சொல்லவும், தெரியும் அதுக்கான ஏத்தாலாம் நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்க சொல்லவும், ககாஷி இல்ல நருட்டோட கல்யாணத்தப்பதான் எக்ஸாம் டேவும் வருது, நான் எக்ஸ்ட்ரா டே ரிசர்வ் பண்றதுக்கான விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு. நீ தான் அடுத்த வைஸ் பிரின்சிபல் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், அகாடமில இருக்க எல்லாத்துக்கும் ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிளா இருப்பேன் பாரு. இருக்கா மன்னிச்சிருங்க, எக்ஸாம் எடுக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன், புதுசா ப்ரொமோட் ஆன வைஸ் பிரின்சிபலா நருட்டோ கல்யாணத்துக்கு போகணும்னு ரொம்ப கேரி பண்ணிட்டேன், என் கண்ணுக்கு முன்னால அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்காம போயிட்டேன், டீச்சரா சொதப்பிட்டேன், நருட்டோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண நான் தகுதி இல்லாதவன் பாரு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாகணும், எனக்கு முன்னால இருக்க விஷயங்களை போட்டுறணும், அப்புறம் தான் நருட்டோவை ப்ராப்பராகவே கங்க்ராட்ஸ் பண்ண முடியும் பாரு. ககாஷி முன்னால இருக்க விஷயங்களை செரிஸ் பண்றதான்ட்டு சீஜனே சொன்ன விஷயத்தை யோசிப்பாரு. ஹொக்காகேவா உங்களுக்கு முன்னால இருக்க விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ண பார்க்கணும்லன்னு. ககாஷி நீ சொல்ற சரிதான், நானும் முடிவு எடுத்துட்டேன் பாரு. இருக்க எதை பத்தின் பாரு, எல்லா ஷினோபிஸையும் கூப்பிட்டுருப்பாரு ககாஷி. உங்களோட 6th ஹொக்காகேவா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிலே பண்ண போறேன் பாரு. இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் மிஷன் தர போறேன். நருட்டோ அண்ட் ஹினாட்டா கல்யாணத்துக்கு ஒரு கங்க்ராச்சுலேட்டரி கிஃப்ட்டை எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணணும் பாரு. நீங்க என்ன மாதிரியான கிஃப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு செரிமனியோட ஒரு வாரத்துக்கு முன்னால என்கிட்ட சொல்லணும் பாரு. சக்குரா வெட்டிங் கிஃப்ட் அன்பா ஹீபா எக்ஸைட் ஆவான். பிளான் பண்ணிட்டாரு போலன்மா சோஜி, வாட்டர் டிராகன்மா ஷிகமாரு, சூப்பர் லாடு ஹொக்காகேன்னு கத்துவாலி. ககாஷி அவ்வளவுதான்ட்டு போவாரு. இருக்கா ககாஷி என்னது இதுன்னு பாரு. ககாஷி கொண்டு வர கிஃப்ட்ஸை பொறுத்து நம்ம அசஸ் பண்ண போறோம், யாரெல்லாம் நருட்டோட வெட்டிங் அட்டன் பண்ணலாம், அப்புறம் அந்த நாளோட மிஷன்ஸை யாரு ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு நம்ம ஷிஃப்ட் அண்ட் ஸ்கிரீன் பண்ண போறோம் கிஃப்ட்ஸ் பாரு. இருக்கா அது பிரைஸ் டேக் போட்டு மெஷர் பண்ற மாதிரி இல்லையான்னு பாரு. ககாஷி நமக்கு முன்னால இருக்கிறது தானே முக்கியம், சரியா லைஃபோட ஹிஸ்டரியிலேயே ஒஸ்ட் ஹொக்காகேன்னு பேர் எடுக்க போறேன் பாரு. லைஃப் ஹிஸ்டரியோட ஒஸ்ட் ஹொக்காகேவான் பாரு. இருக்கா இதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் இருக்கான்ட்டு ஷோல்டர்ல தட்டுவாரு. இருக்கா என்னங்கன்னு பாரு, கல்யாணத்துக்கு இன்னும் 31 நாள் தான் இருக்குன்னு போடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி பெர்ஃபெக்ட் டே ஃபார் அ வெட்டிங் பார்ட் 2 எ ஃபுல் பவர்ட் வெட்டிங் கிஃப்ட்ங்கிற எபிசோட தான் நாட்டு ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்க பாரு காய்.